தொற்றினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் குழந்தைகளின் கல்வி தடைபடாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குழந்தைகள் இருக்கும் இடங்களுக்கே சென்று கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐஜேகே கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் 1 கோடி ரூபாய் நிதி உதவி கேரள முதலமைச்சரை சந்தித்து நாளை வழங்க உள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கான உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்கின் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான மற்றும் ஒரு அங்கீகாரம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் பிரதமர் மோடியை வியட்நாம் பிரதமர் சந்தித்து ஆலோசனை. இருநாட்டு வர்த்தக உறவு மேம்பட பேச்சுவார்த்தை. பாரிஸ் ஒலிம்பிக் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஸ்வப்னிலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் எனவும் பிரதமர் மோடி பாராட்டு. மேட்டூர் அணைக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என எச்சரிக்கை. அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படுவதால் சேலம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் தூங்க சென்றவர் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிறு கட்டி மீட்டது தீயணைப்புத்துறை. மாநில உரிமைகளை பறிக்கும் முயற்சியில் மத்திய பாஜக ஈடுபட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் கல்விக்கான நிதி மிகவும் குறைவாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை என தமிழ்நாட்டு மக்களை திமுக ஏமாற்றுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளில் மக்களை திசை திருப்பவே மத்திய பட்ஜெட் குறித்து திமுக தவறான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சனம். சென்னையில் விமான நிலையத்தில் 5.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 கிலோ தங்கம் பறிமுதல். வெளிநாட்டிலிருந்து நூதன முறையில் திருடி வந்த 9 பேரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 291ஆக உயர்வு. 200க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை உயரும் அச்சம். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகளை பார்வையிட்ட ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட்டு மீட்புக் குழுவினரிடம் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக நடிகர்கள் சூர்யா, கார்த்திக் மற்றும் ஜோதிகா ஆகியோர் இணைந்து பண உதவி 50 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்கினர். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு. சுதந்திர தின விழாவில் குமரி அனந்தனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்குகிறார். வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான பிற்படுத்தப்பட்ட நிலை ஆணையத்திற்கு 1 வருடம் கால நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். அனைத்து மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 4 முன்பதிவு இல்லா ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதி தமிழக மீனவர் உயிரிழந்தது தொடர்பாக இலங்கை தூதருக்கு மத்திய அரசு கண்டனம். உயிரிழந்த மீனவர் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்திற்கு உதவி செய்யவும் அறிவுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிக்கு இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம். இந்திய வீரர் ஸ்வப்னில் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. தோனிக்கு நிகராக இந்திய அணியின் தலைசிறந்த கேப்டன் என்ற நற்பெயருடன் வரலாற்றில் ரோஹித் சர்மா இடம்பெறுவார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.